Enroll your little star at Nakshatra Preschool Daycare. First come, first grab. Our just for 1,000. நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி I முதல் 12 வரை BE, BTech, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் LKG முதல் MTech வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். மலாவி நாட்டின் வறண்ட நிலப்பரப்பில் வில்லியம் காம்குவாம்பா என்ற 13 வயது சிறுவனின் கதை மனித மனதின் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் அறிவின் ஆற்றலையும் பறைசாற்றுகிறது. இது வெறும் ஒரு திரைப்படக் கதை மட்டுமல்ல, இது நிஜத்தில் நடந்த ஒரு மகத்தான சாதனை. வில்லியம் அறிவியல் மீது தீராத ஆர்வம் கொண்ட ஒரு புத்திசாலி சிறுவன். பழைய ரேடியோக்களையும் எலக்ட்ரானிக் பொருட்களையும் பிரித்து ஆராய்வதில் அவனுக்கு அலாதி பிரியம். அவனுடைய குடும்பம் வறுமையில் வாடியது. ஆனால் வில்லியமின் மனம் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் உலகத்தை புரிந்து கொள்வதிலும் ஈடுபட்டிருந்தது. அவனுடைய ஆர்வம் அவனுடைய எதிர்காலத்திற்கான விதையாக இருந்தது. மலாவி தேசத்தை ஒரு கொடிய வறட்சி தாக்கியது. பயிர்கள் கருகி, நிலங்கள் வறண்டு, கிராமம் முழுவதும் பசியும் பட்டினியும் தலைவிரித்தாடின. உணவு பற்றாக்குறை மக்களை வாட்டியது. இந்த சூழ்நிலையில் வில்லியமின் குடும்பமும் பெரும் துயரத்தை சந்தித்தது. பள்ளிக்குச் செல்லக்கூட பணம் இல்லாததால் வில்லியம் படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது அவனுக்கு பெரும் மனவேதனையை அளித்தது. ஆனால் அவனுடைய கல்வி மீதான தாகம் ஒருபோதும் குறையவில்லை. பள்ளிக்குச் செல்ல முடியாவிட்டாலும் வில்லியம் ரகசியமாக பள்ளி நூலகத்திற்குச் சென்று புத்தகங்களை படித்தான். அறிவின் கதவுகள் அவனுக்கு அங்கே திறந்தன. ஒரு நாள் காற்றாலைகள் பற்றிய ஒரு புத்தகத்தை படித்தபோது அவனுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. காற்றின் சக்தியை பயன்படுத்தி தண்ணீர் இறைக்கும் ஒரு பம்பை உருவாக்க முடியும் என்று அவன் நம்பினான். இந்த யோசனை அவனுடைய கிராமத்தின் வறண்ட நிலங்களுக்கு மீண்டும் உயிரூட்டும் ஒரு நம்பிக்கை கீற்றாகத் தோன்றியது. வில்லியமின் யோசனையை அவனுடைய கிராம மக்கள் கேலி செய்தனர். அவனுடைய தந்தை கூட முதலில் அவனுடைய திட்டத்தை நம்பவில்லை. வறுமையும் பசியும் மக்களை விரக்தியின் விளிம்பிற்கு கொண்டு சென்றிருந்தன. இந்த சூழ்நிலையில் ஒரு சிறுவனின் காற்றாலை கனவு அவர்களுக்கு அபத்தமாகத் தோன்றியது. ஆனால் வில்லியம் மனம் தளரவில்லை. அவனுடைய உள்ளுணர்வு இந்த யோசனை சாத்தியம் என்று அவனுக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தது. அவன் தனது கனவை நோக்கி உறுதியுடன் பயணித்தான். வில்லியம் பழைய பொருட்களை தேடி அலைந்தான். குப்பை கிடங்குகளில் இருந்து உடைந்த சைக்கிள் பாகங்கள், பழைய வயர்கள், துருப்பிடித்த இரும்புத் துண்டுகள் என அனைத்தையும் சேகரித்தான். அவனுடைய நண்பர்களும் இறுதியில் அவனுடைய தந்தையும் அவனுக்கு உதவ முன்வந்தனர். சிறு சிறு பாகங்களாகச் சேர்த்து ஒரு காற்றாலையை உருவாக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு திருகாணியும் ஒவ்வொரு கம்பியும் அவனுடைய நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தன. இது வெறும் ஒரு இயந்திரம் அல்ல, இது ஒரு சமூகத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு முயற்சி. பல நாட்கள் உழைப்புக்குப் பிறகு வில்லியம் தனது காற்றாலையை வெற்றிகரமாக உருவாக்கினான். முதல் முறையாக காற்றாலை சுழன்று நிலத்தடி நீரை மேலே கொண்டு வந்தபோது கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். வறண்ட நிலத்தில் தண்ணீர் பாய்வதைக் கண்டபோது அவர்களின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது. வில்லியமின் கண்டுபிடிப்பு வெறும் ஒரு காற்றாலை மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் உயிர்நாடியாக மாறியது. அது வறுமையையும் பசியையும் எதிர்த்து போராடும் ஒரு கருவியாக அமைந்தது. காற்றாலை மூலம் தண்ணீர் கிடைத்ததால் கிராம மக்கள் மீண்டும் பயிர் செய்யத் தொடங்கினர். வில்லியமின் குடும்பமும் அவனுடைய கிராமமும் பஞ்சத்திலிருந்து மீண்டன. ஒரு சிறுவனின் விடாமுயற்சியும் அறிவும் ஒரு சமூகத்தையே காப்பாற்றியது. இந்த கதை கல்விக்கும் புதுமைக்கும் உள்ள மகத்தான சக்தியை உணர்த்துகிறது. ஒரு தனிநபரின் அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி ஒரு சமூகத்தின் தலைவிதியையே மாற்றும் என்பதற்கு வில்லியம் ஒரு சிறந்த உதாரணம். வில்லியம் காம்குவாம்பாவின் உண்மை கதை காற்றை வசப்படுத்திய சிறுவன் என்ற தலைப்பில் ஒரு திரைப்படமாக உருவானது. இந்த திரைப்படம் மலாவியின் யதார்த்தமான கிராமப்புற வாழ்க்கையை மிகத் துல்லியமாக படம் பிடித்து காட்டியது. வறுமை, பஞ்சம்,
அரசியல் பதற்றம் என அனைத்தையும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியது. இயக்குனர் சிவெட்டல் எஜியோஃபர் வில்லியமின் அப்பா கதாபாத்திரத்தில் நடித்ததுடன் கதையின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தினார். கதாபாத்திரங்களின் வளர்ச்சி, குறிப்பாக வில்லியமின் அப்பா டிரைவெல்லின் ஆரம்பகால சந்தேகம், பின்னர் மகனின் மீது கொண்ட பெருமை ஆகியவை கதையின் உணர்வுபூர்வமான ஆழத்தை அதிகரித்தன. திரைப்படம் மலாவியின் உண்மையான கிராமங்களில் படமாக்கப்பட்டது. இது கதையின் நம்பகத்தன்மையை அதிகரித்தது. கிராமங்களின் தூசு படிந்த சாலைகள், மண் குடிசைகள், விவசாய நிலங்கள் ஆகியவை பார்வையாளர்களை கதைக்குள் இழுத்துச் சென்றன. இயற்கையான ஒளிப்பதிவு, குறைந்தபட்ச இசை மற்றும் உண்மையான உடைகள் ஆகியவை கதையின் யதார்த்தத்தை மேலும் வலுப்படுத்தின. இது வெறும் ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் மட்டுமல்ல, இது ஒரு சமூகத்தின் போராட்டத்தையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கும் ஒரு ஆவணம். காற்றை வசப்படுத்திய சிறுவன் திரைப்படம் உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை வழங்குகிறது. வறுமை, பஞ்சம் போன்ற சவால்களை எதிர்கொள்ள கல்வி, புதுமை மற்றும் விடாமுயற்சி ஆகியவை எவ்வளவு முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது. ஒரு எளிய கிராமத்துச் சிறுவன் தனது அறிவையும் உறுதியையும் பயன்படுத்தி உலகையே மாற்ற முடியும் என்பதை வில்லியம் நிரூபித்தான். அவனுடைய கதை ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகமாக அமைகிறது. இந்த கதையின் மிக முக்கியமான நீதி என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு ஏழையாகவோ அல்லது பலவீனமாகவோ இருந்தாலும் அறிவும் படைப்பாற்றலும் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. வில்லியமின் அறிவியல் மீதான நம்பிக்கை ஒரு நெருக்கடியை நம்பிக்கையாக மாற்றியது. அவனுடைய விடாமுயற்சி ஒரு சமூகத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள பலருக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. இது பொறியியல் மாணவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு உத்வேகமான பாடமாகும். வில்லியம் காம்குவாம்பாவின் கதை ஒரு தனிநபரின் கனவு எப்படி ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்க முடியும் என்பதற்கான ஒரு சான்றாகும். இது கல்வி, புதுமை மற்றும் மனித மனதின் அசைக்க முடியாத சக்தி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்த கதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் சமூகத்திலும் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறது. அறிவும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்தச் சவாலையும் எதிர்கொள்ள முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.